ஏய் உட்காட்றா உட்காட்றா. உன் பேர் என்ன? பாலமுருகண்ணே. உன் பேரு? வெங்கட்ண்ணே. உங்க அண்ணன் பேரு? ஏர் வண்டியில் கிக்கர் அடிச்சு கிளச்சை பிடிச்சி டைம் உட்காட்டு. உன் பேர் என்ன? சிவகுமார்ண்ணே. உன் பேரு? கணேசன் சார். ஆனால் எல்லாரும் டவுட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. உங்க அண்ணன் பேர் என்ன? நாகராஜண்ணே. எங்க வேலை பார்க்குறாரு? மைன்ஸ்ல ஏடியா வேலை பார்க்குறேன் சார். நான் என்ன அடிச்சுங்க? நான் என்ன தப்பு பண்ண? ஏய் இப்ப எதுக்கு திக்குற? இல்லைங்கண்ணே, அவன் லைட்டாக பதட்டம் ஆகிட்டாலே திக்க ஆரம்பிச்சிருவேன். பேசிக்காக சின்ன வயசுல இருந்தே அவன் திக்கு வாயினே. ஏய் உன்னைய பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஆனா உங்க அண்ணன் எனக்கு பாவம் காமிக்கலையே. உங்க அண்ணன் என்ன பெரிய வாழ்க்கை வெற்றிவேல் நினைப்பா? நானே 4 லாரியை வச்சு வாரியில ஜல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எவனோ பரதேசி கம்ப்ளைண்ட் பண்ணான்னு எல்லா லாரியும் சீஸ் பண்ணிட்டான். சரி கட்டிங் தான் எதிர்பார்க்கறோன்னு பணத்தோட ஆபீஸ் போனா போலீஸ்ல மாட்டி விடுவேன்றான். வெரி டேஞ்சரஸ் பல்லோ. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இவங்க அண்ணன் சீஸ் பண்ணா இவங்க அண்ணனை போய் அடிக்க வேண்டியதானே? டேய் இவங்க அண்ணன் பெரிய ஆபீசர்ல, அவன் மேல கை வச்சா அட்டெம்ப்ட் மர்டர்னு 10 வருஷம் உள்ள போட்டுருவான். அதனாலதான் இவன் அடிச்சேன். ஏய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை. கிளம்பு. வாடா. ஏய் எங்கடா போறீங்க? ஒத்த கடைக்குண்ணே. ஒத்த கடைக்கு அப்புறம் போலாம். உத்தங்குடியில் என் வீட்டில் இறக்கி விட்டு போ. டேய் அண்ணன் நான் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்ணுறேன். வாங்கண்ணே. போ. இந்த உலகத்திலேயே அடிச்சவனை ட்ராப் பண்ற ஒரே ஆளு நீதான்டா. பனைமரத்துல பாதி வளர்ந்துருக்க, ஓங்கி 2 மிதி மிதிச்சுட்டு வரதை விட்டுட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். அம்மா நீ வேறம்மா. இம்மா பேரு கத்தி வச்சிருந்தான். சொரியுந்தானா? உயரம் வந்தா மட்டும் கத்தி இறங்காதானே? ஏன் குழந்தை நிறைய இப்படி பயந்து சாகுறீங்க? அண்ணி பயத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம். ஆக்சுவலா ரப்புன்னு அறியும் போது லைட்டா வலிச்சுது. ஆனா காட்டிக்கவே இல்லையே. ஏன் தெரியுமா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவனை 4 காட்டு காட்டுறேன்னு வச்சுக்கீங்களேன். அவன் நாளைக்கு 4 பேரோட வந்து நிற்பான். ஆனா அந்த 4 பேரும் அடிச்சேன்னு வச்சுக்கீங்களேன், அடுத்த நாள் 40 பேரோட வந்து நிற்பான். 40 பேர் நம்மளால அடிக்க முடியுமா? முடியாது. அது சரி. கடை உடையும் மண்டை உடையும் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலையணும். கடை வேற கவனிக்க முடியாது. கடை மேல வாங்கின லோனு கட்ட முடியாம ஜப்திக்கு வந்து நிக்கும். கடன் அடைக்கிறதுக்கு இந்த வீட்டை விற்கணும். நம்ம வீட்டுக்கு வாடகை வந்தவங்க அட்வான்ஸை திருப்பி கேட்பாங்க. 4 பேருக்கு வீடு வாடகை விட்டுட்டு போய் நாம வாடகை வீட்டுக்கு போகணும். அந்நியாரே இந்த நிலைமை நம்மளுக்கு தேவையா? இப்போ எல்லா ப்ராப்ளம் சால்வ். ஒரே அறையோட முடிஞ்சு போச்சு. அப்ப அடிச்சான், இப்ப வலிக்கலையே. எப்பவுமே ஃபியூச்சர் பத்தின பயம் இருக்கணும். இப்ப என்னதான்டா சொல்ல வர? உன் பிள்ளை குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலைங்கிறான். செல்வி காரமா ரோசம் வர்ற மாதிரி 2 மிளகாயை கிள்ளி போட்டு பெரிய ஆம்லெட்டா தட்டில் கொட்டு திங்கட்டும். ஏன் தாத்தா எல்லாரும் சித்தப்பூவை இப்படி கிண்டல் பண்றீங்க? ஒரு நாள் வேர்ல்ட் கப்போட நம்ம வீட்டு வாசல் நிக்க போறாரு. அப்ப எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்க போறீங்க. வேர்ல்ட் கப்பா? பாப்பு இது கொஞ்சம் ஓவரா தெரியல. உன்னால முடியும் சித்தப்பு. அப்படிங்கிற எல்லாரும் என்னை நம்பி வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்குங்க. லோகண்ணன் இருக்கும்போது உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி திரும்ப நடக்கும். நான் இருக்கேன், தைரியமாக போங்க. ரவி, எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. இந்த ஃபேக்ட்ரி ரன் ஆகுதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் தங்கிக்க. என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, ராமு பண்ணுவார். அப்பா போக சேனலை மாற்ற வேணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டேய் ராசு, என்னடா இப்படி பேசுற? நேத்தே பொண்ணு வீட்டுக்கு போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன்னா. பொண்ணு நல்லா இருக்கு, பரவாயில்ல, இரு பையன்கிட்ட பேசிட்டு ஒன்று கூப்பிடுறேன். இல்லை பெரியவனே, ஓ தம்பி ஃபோட்டோ பார்த்தானா? என்ன சொல்கிறோம்? பார்த்துட்டா. பிடிச்சிருக்காமா? பொண்ணு ஓகே, பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல. கேரக்டரா? பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப லட்சணமாக இருக்கா, நல்லவ, படித்தவ, கை நிறைய சம்பாதிக்கிறா, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு. அவ்வளவு அழகா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய் என்னடா வாய் நீளுது? பின்ன என்னம்மா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காக எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கைமா. அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவா இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப்பை டிசைட் பண்ண முடியும். நல்லா இருக்குடா. இப்போ பேசி பார்க்கணுன்னுவீங்க, அப்புறம் பழகி பார்க்கணுன்னுவீங்க, கொஞ்ச நாள் போனால் குடும்பம் நடத்தி பார்க்கணுன்னுவீங்கடா. அதுல என்ன தப்பு இருக்குதுன்னு? எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. எங்க அம்மாவோட கொரட்டத்தை தாங்க முடியாம 2 பேரும் டெய்லி மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம்.
எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க அம்மாவோட குடும்ப நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு எங்க 2 பேத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அப்படியே கணேசா, இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சே. ஓ, நம்ம குடும்பமானத்தை நம்மளே அசிங்கப்படுத்திட்டோமே. சமாளிப்பா. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணே, சும்மா. அம்மா நீ இங்கதான் இருக்கியா? ஒரு புலோவுல உண்மையெல்லாம் வந்துருச்சுமா. சோறு திங்க வீட்டுக்கு தானே வரணும். வா. எம்மாய் சோத்தியத்துல விஷத்தை வச்சிடாத. ஓகே பாப்பு, பாய். டைம் என்னன்னு கேளுங்களேன். டைமு என்கிட்ட கேளுங்கன்னு. சரி, டைம் என்ன? சின்ன மால் சின்ன ஆஸ்பத்திரியில இருக்கு, பெரிய மால் பெரிய ஆஸ்பத்திரியில இருக்கு, நடுமுள் நடுங்கிட்டு இருக்கு. உனக்கு எனக்கு பேச்சுல என்கிட்ட பேச்சுல. பாய். சர்வீஸ் பண்ணாங்க சார். அப்படிங்களா? எங்க சார் டிஸ்பிளே நம்பர் ஒன்றையுமே காணா? எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க? 13 வருஷமா சார். 13 வருஷமா? ஆமா சார். வெரி குட். அவன் பொண்டாட்டிவே யாரும் 13 வருஷமா பார்த்துக்கிட்டது கிடையாது. மாப்பிள்ள இந்தா இது ஏதாவது தேர்மாண்டு பாரு. சரி. செல்லுதான். பிரதர், உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற முருகனுக்கு ஒரு ஃபோன் வேணும்னு சொன்னீங்களே. சரி, நான் 1 hour கழிச்சு வரேன். அண்ணே, புது ஃபோனு 6 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். ஓகே தம்பி. பிரதர், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருடா. இந்த வக்கீல் பொண்ணுகிட்ட பேசிட்டேன். அவங்க சண்டே மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மீட் பண்ணி பாரு, மற்ற விஷயங்களும் பேசிக்கலாம் உனக்கு பிடிச்சிருந்தா. ஹாய். சித்தப்பு, நான் ஓகே சொன்னாதான் நீ ஓகே சொன்ன. ஓகே. ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்லைங்க, வந்து 1 hour தான் ஆச்சு. ஓகே. ஹாய் குட்டி. வாட்ஸ் யுவர் நேம்? பூஜா. Excuse me, may I take your order now? என்ன சாப்பிடலாம்? என்ன சாப்பிட்றா இவ? நல்லா இருக்கும் போல இருக்கே. We'll have cold coffee. ஓகேங்க. 2 cold coffee. Okay, ma'am. Anything One else? vanilla ice cream. Vanilla is boring. We'll have strawberry. 2 cold coffee and 1 strawberry ice cream. Okay? Okay, ma'am. Make it fast. Sure, ma'am. இவ்வளோ அழகா இருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே. மொத்தம் 27 பேர். பட் நான் லவ் பண்ணது 2 பேரை தான். ஓ. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூல்ல தினேஷ்னு ஒரு பையன். ஸ்மார்ட்டா இருப்பான், ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான். பட் +2ல ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம். ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயரில் கார்த்திக், அவன் பேசிட்டு இருந்தானா நேரம் போகிறதே தெரியாது. நிறைய சுற்றிருக்கோம், பட் லிமிட் கிராஸ் பண்ணல. ஒரு பீரியட்ல ஸ்டேட்டஸ், காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஜென்யூனாக பேசி அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள்? அச்சே, நம்மளுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லைங்க. சும்மா சொல்லாதீங்க. ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க? சீரியஸாக தாங்க. உண்மையை சொல்லுங்க. ஆக்சுவலாக என் லைஃப்லேயும் ஒரு பொண்ணு இருந்தாங்க. சித்தப்பு. ஆனால் அது லவ்வெல்லாம் இல்லை பாப்பு. நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒன்றா சுற்றுவோம், சேர்ந்து சாப்பிடுவோம். ரிட்டர்னில் போகும்போது வாக்கிங்லேயே அவளை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ்ன்னு கேலி பண்ணுவாங்க. நானும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் அவள் கிளாஸ் மாதிரி போயிட்டான். கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா? 6th-லேருந்து 7th போகும்போது அவளை A செக்ஷனுக்கும் என்ன B செக்ஷனுக்கும் மாற்றிட்டாங்க. 6th to 7thலயா? இது ஒரு லவ் ஸ்டோரி, இதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வேறயா? ப்ளீஸ் இட்யா. நான் கோல்ட் காஃபில ஆர்டர் பண்ணேன். ஏன் மாத்தி கொண்டு வந்தீங்க? இல்ல மேம், நீங்க நார்மல் காஃபி தான் ஆர்டர் பண்ணீங்க. What nonsense. I ordered for a cold coffee. How dare you change my order? Sorry ma'am. நீங்க மேனேஜர் கூப்பிடுங்க. I need to talk to him. இல்ல, ma'am. Order cancel. ச்சே, irritating. ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க்யூங்க. அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட்.
என்ன? ஒன்று லேட்டாக வந்தா ஒரு சாரி கேட்டால. ஆமால. செகண்ட் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு ம். அவளே மிட்டாய் கூல் காஃபி அப்படின்னு ஆர்டர் பண்றா. நான் வெனிலா தானே கேட்டேன், அவ ஸ்ட்ராபெரின்னு ஆர்டர் பண்றா. நாலாவது? அந்த 2 பிரேக்கப்பும் தானா நடக்கல, இவ தான் அவங்கள கட் பண்ணி விட்டுருக்கா. ஆஃப்டர் மேரேஜ் உடனே கட் பண்ணி விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஹேய், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே டைவர்ஸ் வரைக்கும் திங்க் பண்ணிட்டியா? சூப்பர் பாப்பு. ஆமா பாப்பு, ஒரு சின்ன டவுட், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என்ன பொண்ணுங்க மனசு. தம்பி வேலைக்கா? ஆமாண்டி. எங்க பாப்பா ஸ்கூல் கிளம்பிச்சா? 7 மணிக்கே போயிட்டா. நீங்க வந்து 1 மாசம் ஆகுது, இன்னும் பாப்பாவை பார்க்கவே முடியல. சாயங்காலம் வந்த உடனே அழைச்சிட்டு வரேன். நான் வேலை முடிஞ்சு வர 10 மணி ஆயிடும். நான் வரேன் ஆண்டி. தம்பி அம்மா இருக்காங்களா? வாடகையா? ஒரு நிமிஷம். அம்மா, மேல் வீட்டு ஆண்டி வாடகை கொடுக்க வந்திருக்காங்க. உள்ள வந்து உட்கார சொல்லு. உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. சரி. டேய், டவுட்டு நம்பவே முடியலையா? மாப்பிள்ள பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ. மம்மி ஆசீர்வாதம். ஏதாவது பொண்ணுகிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா? எஸ். யாரா? மாப்பிள்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு பேசுவாள மாப்பிள்ள. ஆமா. அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா போன்லயே செட் ஆயிட்டா. சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா? இல்லடா. அவளோட போட்டோவாவது பார்த்திருக்கியா? சர்ப்ரைஸ் பெரும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன். மாப்பிள்ள நேர்ல மொக்கையா இருந்தா என்னடா பண்ணுவ? போட்டோண்டா பாம. ஏன் அப்படி நாரவாயா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராது. பொறாமைக்கு பிறந்தவனே. மாப்பிள்ள ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் யோசித்து பாரு. நீ நேர்ல போய் பார்த்து அவ மொக்கையா இருந்து அவாய்ட் பண்ண முடியாம அவளே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா என்னடா பண்ணுவ? ஏன் அப்படி குட்டியை குழப்புற? குட்டையை குழப்பல மாப்பிள்ள, குட்டையில விழுந்துடாதான் சொல்ல வரேன். இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? மாப்பிள்ள நீ சட்டையை மாத்திட்டனால அவளுக்கு ஒன்று அடையாளம் தெரியாது. போய் பார்ப்போம். ஃபிகர் நல்லா இருந்துச்சுன்னா அதை எதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். மொக்கையா இருந்துச்சுன்னா இப்படி ஆயிடலாம். சரி, அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், ப்ரௌன் கலர் ஹேண்ட் பேக். மாப்பிள்ள ஏய் வந்துட்டானான்னு கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல. டேய், அந்த பொண்ணான்னு பாரு. லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை கொடுக்குற. இவளே தான்டா உன் தங்கச்சி. சூப்பரா இருக்கால மாப்பிள்ள. இப்போ என்ன பண்றது? குட்டியை கொலை பண்ணவனே கேளு. டேய் என்ன பண்றது? டேய் டேய் கருமம் பிடிச்சவனே, மாதிரியே ரெடி ஆகிட்டு இருக்க? யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சுத்தி வா. போ. ஹே அவர்தான், பேசு. ஹலோ. ஹலோ, நான் தான். வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். நீங்க? நானும் வந்துட்டீங்க. நான் உள்ளதாங்க இருக்கேன். பட் ஒரு ஸ்மால் சேஞ்ச். நான் உங்ககிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதை எங்கள் அம்மா வாஷிங் போட்டாங்க. இப்போ ஒயிட்ல ப்ளூ கலர் கோட் போட்டு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. பட் பேண்ட் அதே பேண்ட் தாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸுங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? கமலி, ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் தான் கணேஷ். ஓ ஹாய், இவன் என் ஃப்ரெண்டு ரம்யா. ஹலோ, வணக்கங்க. இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் வணக்கம். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு கோயிலில் நடக்குதுன்னு நினைக்கும் போது என் பேர் சிவகுமார். கண்டிப்பாக I'm நம்ம already already committed. ஓகே ரைட். இன்னொன்று தெரியுமா? நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்க இவ்ளோ கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 7 வருஷமா லவ் பண்றேன். எத்தனாவது லவ்? ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க. ஏங்க, ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்ணது இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். என்ன ஆச்சரியம். ஆக்சுவலா நான் இவனை எல்லாம் நம்பவே கூடாது. சொன்னா கேளு கமலி. ஏய், வாடி போலாம். என்னடா பண்ண? என்னடி ஆச்சு? சொல்றா கமலி. என்னாச்சு? உண்மையா இருக்கணும்ன்றக்காக சட்டை மாத்திர மேட்டர்ல சொல்லிட்டுடா. கமலி ஒரு நிமிஷம். கமலி சாரிப்பா என் ஃப்ரெண்டு சொன்னான்னு தெரியாம கேட்டேன். அப்ப நான் மொக்கையா இருந்தா என்னை விட்டுட்டு போயிருப்பல. அதான் உண்மையை ஒத்துக்கிட்டே இல்ல. எந்த ரீசனும் சொல்லாத. இன்னையோட உனக்கு எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு.